ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நல்ல வாய்ப்பை தந்த திரியேக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அருமையான போதகர், திருச்சபையார் அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய செய்திக்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். உங்களுடைய ஊக்கமான ஜெபம் எனக்கு தேவை. நானும் என்னால் இயன்று புரிந்த உங்களுக்காக, நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக எப்போதும் என்னுடைய தனி உபவாசங்களில் ஜெபிப்பதுண்டு. இன்னும் நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று வாக்குறுகிறேன். இந்த ஆண்டு என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 49வது ஆண்டு. இந்த 49 ஆண்டுகளும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழும்படியான பாக்கியம் தந்தார். பேக் டு த பைபிள் என்று சொல்லுகிற அந்த தமிழ் நிலையிலே, அந்த தமிழ் பேர் சத்தியவசனம், அதிலே என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டே நான் அதிலே வேத பாடத்திலே வானொலியிலும் தொலைக்காட்சிகளிலும் பேசி வருகிறேன். ஒரு வாய்ப்பு இருந்தால் கேளுங்கள். யூடியூப்பிலே சுசி அண்ணன் ஆன்லைன் என்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 600க்கு மேலான செய்திகள் உண்டு. ஒரு வாய்ப்பு இருந்தால் கேட்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான மகிமையான ஒரு திருச்சபையிலே கொண்டு வந்து என்னை நிறுத்திய உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூய ஆவினால் ஆட்கொள்ளும் பதறி வார்த்தைகளை சொல்லாதபடி ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க எனக்கு பலந்தார். சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொள்ள அனுக்கிரகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் மத்தியிலே 2 முறை வந்த ஞாபகம் உண்டு. அந்த 2 முறை செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. முதல் செய்தி 3 types of faith, 3 விதமான விசுவாசத்தை பேசினேன். ஒரு முறை ஆவியானவரையும் ஆவியானுடைய கிரியைகளை குறித்து அப்போஸ்தலர் 1:8 பேச உதவி செய்தார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாடு பாடமாகிய எரேமியா 28 தொடர்ச்சியை நான் சொல்ல போகிறேன். 29 எடுத்துக்கொள்ளுங்கள். 11வது வாக்கியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவர் பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ஆனால் அப்படி சொல்லும் பொழுதே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களை மறுபடியும் கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன். அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? எக்ஸ்பெக்டட், அதாவது நாம் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங் என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங், எதிர்பாராத ஆசீர்வாதம். நீங்கள் சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறீர்கள், பதில் வருகிறது, அது எதிர்பார்க்கிற காரியம். பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல மார்க் வருகிறது, அது எதிர்பார்க்கிற காரியம். நன்றாக உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், வீடு வாசல் வாங்குகிறீர்கள், அது எதிர்பார்க்கிறது. திடீரென்று எதிர்பார்க்காத சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கென்று தந்த ஒரு அருமையான செய்தி. எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை சகோதரனை சகோதரியை தரப்போகிறார், நம் சபைக்கும் தரப்போகிறார். அதான் முக்கியமான செய்தி. என்னுடைய செய்தி 3ஆக நான் பிரிக்கிறேன். எனக்கு இந்தியாவிலே எனக்கு ஒரு பட்ட பேரே 3 பாயிண்ட் ப்ரீச்சர். ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வேன், தென்னிந்திய திருச்சபையிலே, மெதடிஸ்ட் திருச்சபையில எல்லாம் குறைவாய் பேசினால் அதிகமான வாய்ப்பை தருவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு என்று சரியாக 30 நிமிடம் தான் பேசுவேன். அதற்கு மேலே என்றால் 2-3 நிமிடம் ஆகும். கரெக்டாக 30 நிமிஷம் தான். ஆனால் இந்த அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங்கை 3 சொல்கிறேன். ஒன்று, அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங்ஸில் முதல் குறிப்பு அன்எக்ஸ்பெக்டிங் பிளெஸ்ஸிங், அது ஒரு குறிப்பு. 2வது குறிப்பு அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட். 3வது குறிப்பு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது ஈவென்ட்ஸ். இந்த 3ஐயும் சொல்லி முடிக்கிறேன். முதல் குறிப்பு என்ன?
அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங் என்ன? வேதாமத்துக்கே நான் உங்களை கொண்டு போகிறேன். நீங்கள் வேதாமத்திலே நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே தாவீதும் யோனத்தானும் நெருங்கிய நண்பர்கள். தாவீது ராஜாவாய் மாறப்போகிறது யோனத்தானுக்கு தெரியும். ஆனாலே தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அப்பொழுது யோனத்தான் சொல்கிறார், உன் விரோதியை வேறு அறுப்பார், ஆனால் என் மேல் என் குடும்பத்தின் மேலே நீ தயவு செய்வேன். ஃபேவர் பாருங்கள், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14 நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியது அல்லாமல். சரி, 2 சாமுவேலை எடுங்கள் 9ஆம் அதிகாரம். இப்போ தாவீது ராஜாவாய் மாறிவிட்டார். சவுல் இறந்து போனார், யோனத்தானும் இறந்து போனார். அநேகருக்கு ஒரு பழக்கம் உண்டு, தாழ்மையில் இருக்கும்போது பலரை நினைப்பார்கள், ஆனால் உயர்வு வரும்போது பலரை மறப்பார்கள். சங்கீதக்காரன் அப்படி அல்ல. அவன் ராஜாவாய் மாறின உடனே தன் மனிதர்களை அழைத்து கேட்கிறான், யோனத்தானின் குடும்பத்திலே என்னிடத்திலே தயை பெறத்தக்கவன் யார் உண்டு? பாருங்கள், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வருகிறது. உடனே சொல்கிறார்கள், யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் கைகால் விளங்காதவன், முடமோனை போல ஒரு மனிதன். அவன் பேர் மேவி போசேத். அந்த மகனை அழைத்து வாருங்கள் என்றால் அவன் அழைத்து வருகிறார்கள். தாவீது முன்பாக வணங்குகிறான். உடனே தாவீது சொல்கிறான், சவுல் யோனத்தானுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு நான் தருவேன். அதோடு நிற்கல, அடுத்த வார்த்தை சொல்கிறார் 2 சாமுவேல் 9:7 நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? ஃபேவர் ஆஃப் காட். ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய எதிர்பாராத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தயவு. தெய்வத்தின் கண்களிலே தயவு கிடைத்தால் மனித கண்களில் தயவு கிடைக்கும். ஆனால் நம்ம மனிதர்கள் செய்கிறது தலைகீழ் பாடம். மனிதரை காக்கா பிடிக்கிறார்கள், கடைசியை தெய்வம் கைவிட்டு விடுகிறார். கடைசியை முட்டும் பொழுது எங்கே வருகிறார்கள்? தெய்வத்தை. என் வாழ்க்கையில் 49 ஆண்டுகள் நான் தெய்வத்தை மாத்திரம் அவர் தயவுக்கு ஜெபிக்கும் பொழுது மனித கண்களில் தயவு வருகிறது. அப்போ இவன் சொல்றான், மேவி போசேத், நான் ஒரு செத்த நாய், நிலம் கிடைக்கிற பெருசல்ல, டெய்லி ராஜாவின் சமூகத்திலே எப்படி இருக்கிறான்? பந்தி இருக்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? ஃபேவர். இந்த ஃபேவர் கிடைச்சா போதும், வேலை செய்கிற இடத்துல, வாழ்கிற நாட்டில், எல்லா இடங்களிலும் என்ன வரும்? கதவு தானாக திறக்கும். முதல் பிளெஸ்ஸிங் ஃபேவர் ஆஃப் காட். 2வது பிளெஸ்ஸிங் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. இந்த 10ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். கொர்நேலி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த 10ஆம் அதிகாரம் மாத்திரம் நடக்கவில்லை என்றால் இன்னைக்கு உலகத்தின் திருச்சபை ஜூயிஸ் சர்ச்சாக தான் இருக்கும். 10ஆம் அதிகாரத்தான் புறமக்கள் வராங்க. நானும் நீங்கள் புறமக்கள் வந்துட்டோம். இப்போ கொர்நேலி அந்த சம்பவம் அப்போஸ்தலர் 10 வருது. 44 பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 2வது அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? அனாயிண்டிங் ஆஃப் காட், ஆவியின் அபிஷேகம். பாருங்க, இந்த கொர்நேலி வீட்டில் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, பேப்டிசம் எடுக்கலை, திடப்படுத்தல் எடுக்கலை, அவங்க சர்ச்சுக்கு போகல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பேதுரு பேசுகிறான். பிரசங்கம் முடியல, ஆனால் தான் பைபிளில் வருது, பேசி கொண்டிருக்கையில். ஆண்டவர் சில சமயத்தில் நம்ம செயல்படும் போது குறுக்கிடுவார். திடீரென்று அபிஷேகம் இறங்கியது. இதை கண்ட யூத மக்கள் பிரமித்தார்கள். உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவர் இவர்களை அபிஷேகித்து விட்டார், இனி ஏன் அவர்களுக்கு திருமுழுக்கை தடை பண்ண வேண்டும் என்றார். அப்போ முதல் எதிர்பாராத ஆசீர்வாதம் ஃபேவர் ஆஃப் காட். 2வது எதிர்பாராத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அபிஷேகம். என் வாழ்க்கையில்
நான் ஒரு நாள் எதிர்பாராத நேரத்திலே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் என்னை ஆண்டவர் அபிஷேகித்தார். நான்லாம் ஒரு காலத்தில் ஆவியானவர் இல்லை, அந்நிய பாஷை இல்லை என்று சொன்ன மனுஷன். இதெல்லாம் கற்பனை என்று சொல்வேன். ஒரு நாள் என்னை ஆண்டவர் நிரப்பின பிற்பாடுதான் என் வாழ்க்கையில் இந்த வல்லமை கிடைத்தது. அப்போ 2வது ஆசீர்வாதம் என்ன? ஆவியானவரின் நிறைவு. ஆவியானுடைய நிறைவுக்காக அங்குமிங்கு ஓட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள், அவர் ஆவியானவரால் நிரப்புவார். நிரப்புகிற விதம் வித்தியாசம். சிலர் துள்ளி குதிப்பார்கள், சிலர் உருளுவார்கள், சிலர் கல்போல் அசையாமல் இருப்பார்கள். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அடையாளம் தெரியுமா? ஆவியின் கனிதான், வரம் அல்ல. வரம் இல்லாவிட்டாலும் பரம் இல்லை, ஆனால் வாழ்க்கை வேண்டும். 2வது பிளஸிங் அபிஷேகம். இந்த இடத்துல இந்த வார்த்தை வருது. 3வது பிளஸிங் என்ன? மத்தேயு 25 எடுங்க. இந்த 25ஆம் அதிகாரத்துக்கு பேரு த சாப்டர் ஆஃப் பேரபிள். அதாவது 3 பேரபிள் வருது. 3வது ஓமை என்ன? மக்களை ஆண்டவர் 2ஆக பிரிக்கிறார். ஒரு வலது பக்கம் இடது பக்கம் என்று. நீதிமான்களை பார்த்து சொல்கிறார், நான் பசியோடு இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியோடு இருந்தேன், என்னுடைய வியாதியிலே விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது நீதிமான்கள் சொல்கிறார்கள், எப்போதையா இப்படி இருந்தீர்கள்? எனக்கு இந்த நீதிமான்கிட்ட பிடிச்ச குறிப்பு என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் செஞ்சாங்க, இதை ஆண்டவர் கணக்கில் வைப்பார் என்று அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம தமிழ் ஜனத்துக்கு ஒரு குணம் என்ன தெரியுமா? ஏழைக்கு கொடுக்கும்போதே ஒரு வசனத்தை சொல்லியே கொடுப்போம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, அது எவ்வளோ பரிதாபம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அப்போ பரலோகத்தில் நீதிமான்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளஸிங், ரிவார்டு. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்த ஊழியத்துக்கு ரிவார்டு வருகிறதோ வரவில்லையோ, மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்களோ இல்லையோ, மேலே என்ன உண்டு? உண்டு. முதல் குறிப்பு என்ன? அன்எக்ஸ்பெக்டட் பிளஸிங் 3. ஒன்று ஃபேவர் ஆஃப் காட், அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். 3வது என்னது? ரிவார்ட் ஆஃப் காட். 2வது குறிப்பு அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட், எதிர்பாராத கட்டளை. நான் இந்த 49 வருஷம் இந்த பைபிளை இரவும் பகலும் வாசிக்கிறேன். திடீரென்று ஆவியானவர் எனக்கு 3 அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட்டை சுட்டி காண்பித்தார். அதான் சொல்கிறேன். முதல் கமாண்ட்மெண்ட் இருங்க, யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். யோசுவா 7ஆம் அதிகாரம். எரியோவை பிடித்து விட்டார்கள். இப்பொழுது ஆயி பட்டணத்தை பிடிக்க வருகிறார்கள். ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களிலே 36 பேர் வெட்டப்பட்டார்கள். உடனே யோசுவா மூப்பர்கள் எல்லாரும் தேவ சன்னிதானத்திலே விழுந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தானே போக சொன்னீர், நீர்தானே பிராமிஸ் தண்ணீர், ஏன் இப்படி தோல்வி என்று அழுகிறார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா 7:10 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மோங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இதுக்கு லிட்ரல் மீனிங் எதுமா? ஸ்டாப் ப்ரேயிங், ஜெபத்தை நிறுத்து. நீங்கள் கேட்கலாம், என்னையா வர்ற பிரசங்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் மாத்திரம் ஜெபத்தை நிறுத்துன்னு சொல்கிறீங்களே. சிலருடைய முகத்தில் புன்சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? ஜெபத்தை நிறுத்தி என்றால் பெரிய நல்ல ஆலோசனை. நான் சொல்கிறது, நான் அதிகமாக ஜெபிக்கிறவன், இரவும் போதும் ஜெபிக்கிறவன். நான் சொல்கிற மீனிங்கை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதங்க. இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றார், யோசுவாவே நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் ஆகான் மூலமாய் ஒரு தப்பு நடந்துச்சு. என்ன தப்பு? ஆண்டவர் எரியோவை பிடிக்கும் போது சொன்னார், 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 6ஆம் அதிகாரத்தில் 18-19 எல்லாவற்றையும் சுட்டறி, வெண்கலம் வெள்ளி பொண்ணு இது தேவனுக்கு வர வேண்டும். அப்போ தேவனுக்குரியதையும் ஆகான் திருடினான். தேவன் எதை எரிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதையும் எடுத்துக்கொண்டார். ஒரு பாபிலோன் சால்வை, வெள்ளி பொன். அந்த ஒருவனால தோல்வி. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபமே பண்ணிட்டு இருக்காத, தப்ப கண்டுபிடிச்ச மனுஷனை அப்புறப்படுத்து.
இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக மக்கள் ஜெபம் என்கிற முகமுடி போட்டே அலையிறாங்க. ஜெபத்துக்கு தக்கன வாழ்க்கை வேணும், வாழ்க்கைக்கு தக்கன ஜெபம் வேணும். ஜெபம் பண்ணிக்கிட்டு அநேக ஊழியத்திலே அட்டூழியங்களை செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், ஸ்டாப் ப்ரே, ஸ்டாப் ப்ரே. இதான் அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மென்ட். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி ஒரு நிமிடம் உடைந்து ஜெபித்தாலும் பரலோகத்தின் அக்கினி என்ன செய்யும்? இறங்கும். எலியா என்ன 10 மணி நேரமா ஜெபிச்சாரு, 24 மணி நேரம் ஜெபித்தார், 7 நாள் உபவாசமா பட்டாரு. பலிபீடத்தை கட்டிட்டு அவர் பண்ற ஜெபத்தை பார்த்தா ஒரு சில வினாடி பண்ணின உடனே வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? அக்கினி வருது. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், அக்கினி வருதா? நமக்குள்ளதான் வித்தியாசமான அக்கினிகள் வருது. காரணம் என்ன தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட், ஸ்டாப் ப்ரே. 2வது ஆலோசனை, மத்தேயு வாசிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு பாடம் எடுங்க. மத்தேயு நற்செய்தி நூல் அதிலே 7ஆம் அதிகாரம் 6, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸ்டாப் கவுன்சிலிங். சிலருக்கு அநேருக்கு புத்தி சொல்கிற வரம் டன் கணக்கில் இருக்கும். ஆனால் ஒரு நிமிடம் அடுத்தவங்க புத்தி சொன்னால் போதும், ரவுண்டு முகம் நீளமாயிரும் அல்லது சதுரமாக மாறிடும். உள்ளே இருக்கிற மிருகம் என்ன செய்யும்? கண்ணிலையும் முகத்திலையும் தெரியும். நான் ஒரு காலத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் டன் கணக்கில் வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் ஆலோசனை. அதுக்கு பிறகு இந்த வசனத்தை படித்தா பரிசுத்தத்தை எங்கே போடக்கூடாது? நாய்களுக்கு. நாய்கள் என்றால் லிட்ரல் அல்ல. அதே போல் முத்துகளை கொண்டு போய் பன்றி முன் போடக்கூடாது. அப்போ என்ன? ஹோலினஸ் செய்யும் விலைமதிக்க முடியாத தேவ சத்தியத்தை கண்டவங்க மத்தியில் விதைக்கக்கூடாது. செகண்ட் கம்மிங்க சபையில் பேசலாம், இந்துக்கள்கிட்ட பேச முடியாது. ஆவியான பற்றி நமக்குள்ள பேசலாம், மற்றவங்களுக்குள்ள பேச முடியாது. இப்போ எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. ஆனால் தான் போகிற இடமெல்லாம் பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்கிறார், முத்துக்களை எங்கே போடாதே, நீ எங்கே பன்றிகள் முன் போடாதே, அங்கே பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதே, போட்டால் என்ன நடக்கும்? அதை மிதித்து நம்மை பீறும். உங்களுக்கே தெரியும், நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் பீறப்பட்டோன்னு நமக்கு தெரியும். ஒரு அருமையான ஒரு தங்கச்சி +2 படித்தா. அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, நல்ல படிப்பா. இந்த செல்ஃபோன் வந்துச்சு, 24 மணி நேரமும் அதை பயன்படுத்துகிறான். மார்க்கு வர 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 என்ன செய்ச்சு? குறைஞ்சிட்டு. குறைஞ்ச உடனே அப்பா அம்மாவை திட்டுனாங்க, உன்னை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற, நீ பேஷண்டாக மாறுதேன்னு சொல்லி அவங்கள்ட்ட திட்டுனாங்க. உடனே அந்த பிள்ளை நிச்சயம் வீட்டுக்குள்ளே போனால் கதவெல்லாம் பூட்டிட்டான். ஒரு கயிறை போட்டு சூசைட் பண்ண போகிறான். அப்பா அம்மாவுக்கு அழுக. ஒரே பிள்ளை சொன்னாங்க ஜன்னலேருந்து, எம்மா நீ செய்யாத, ஒரு செல்ஃபோன் பார்க்கியா பாரு, ஏன் செல்ஃபோனையும் தந்துடுற அதையும் பாரு, நீ கதவை திறந்தா போதும். அவள் ப்ராமிஸ்னாங்க. கதவை திறந்த உடனே அம்மா கையில் இருக்கிற செல்ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். இந்த குடும்பம் ஏன்ட்ட வந்துச்சு, ஐயா இதுக்கு நீ ஒரு புத்தி சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், இதுக்கு எனக்கு புத்தி சொல்ல என் மரமண்டைக்கு வழி இல்லை. ஆனால் சொல்கிறேன், நம்ம மர வேலை செய்கிற ஆசாரியை கூட்டிகிட்டு போ, வீட்டில் இருக்க கொண்டியெல்லாம் கலத்திடு. கொண்டியை கலத்துறா எங்கேயா போ. நான் சொன்னேன், அங்கே கலத்து, ரெஸ்ட் ரூமில் கலத்திடாதுன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு அநேக இடங்களிலே கவுன்சிலிங். நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு தடவை சொல்லுங்கள். நம்ம இந்தியாவில் நம்ம பெற்றோர்கள் 1000 தடவை சொன்னதே சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ உங்கள் தலைமுறைக்கு ஒரு முறை சொல்லுங்கள், எனக்கு தெரியும். ஸ்டாப். இது இங்கே மாத்திரம் இந்தியாவிலும் வந்துட்டு. நாங்கள் ஊழியக்காரங்க இப்போ ஆலோசனை சொல்கிறத ரொம்ப குறைச்சிட்டோம். ஏன்னா பீறப்பட்டிருக்கிறோம். பன்னியும் நாய்களும் எங்களை பீறி இருக்கு. ஆனால் தான் சொல்ல, முதல்ல ஸ்டாப் ப்ரேயிங்,
ரெண்டாவது ஸ்டாப் கவுன்சிலிங். கவுன்சிலிங் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, போதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வசனத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. சொல்ல வேண்டிய இடம், சூழ்நிலை, மனிதர்கள் முக்கியம். மூன்றாவது அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட். மூணாவது என்ன? இது கொஞ்சம் கஷ்டமானது. எடுங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 10 பாருங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடாதிருக்க. ஸ்டாப் ஈட்டிங். வேலை செய்யக்கூடிய மனசு உடல் இல்லைன்னா சாப்பிட நமக்கு என்ன கிடையாது. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். ஏன்னா அங்கே ரொம்ப சோம்பல்காரர்கள், வீண் அலுவலாக அலைகிறவர்கள் இருந்திருக்கிறாங்க. நேரடியாக சொல்லியிருக்கிறார், நீ நீ வேலை செய்யவில்லை என்றால் சாப்பிடாதே. ஆனால் மறுபடியும் தன்னுடைய பேனாவை பிடித்து எழுதுகிறார் தெசலோனிக்கே சபைக்கு, ஒருவன் வேலை செய்ய மனதில் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களிடத்தில் கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். அப்போ அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட் 3. ஸ்டாப் ப்ரேயிங், ஸ்டாப் கவுன்சிலிங், ஸ்டாப் ஈட்டிங். இந்த 3ஆவது குறிப்பு சொல்லும்போது சத்தமே இல்லை சபையில். ஏன்னு தெரியல இல்லையா? நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் வேலை செய்யவில்லை என்றால். என் வாழ்க்கையில் 360 நாள் நான் மீட்டிங் பண்ணுவேன். இந்தியாவில் எனக்கு மீட்டிங் பஞ்சம் கிடையாது. அப்போது சில நாள் சில மீட்டிங் கேன்சல் ஆகும். அந்த நாட்களில் நான் சாப்பிட்றது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் என்னுடைய வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை. நான் பிரசங்கம் பண்ணலைன்னா மேக்சிமம் நான் சாப்பிட்றது கிடையாது. ஏனென்றால் போதிக்கிற நான் கொஞ்சமாவது என்ன செய்யணும்? அதுக்காக சொல்கிறேன். இப்போ 2 குறிப்பை நாம் தாண்டி விட்டோம். 3ஆவது குறிப்பு. இப்போவுமே அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க, எப்பண்டா பிரசங்கத்தை முடிப்பாருன்னு. கவலைப்படாங்க, முடிச்சிருவேன். 3ஆவது குறிப்பு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ். வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவம் வருது. சில சமயம் விபத்து வருது. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் நம்ம வேலை போயிடுது. அல்லது எதிர்பாராத நேரத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் பகைஞ்சராக என்ன செய்கிறாங்க? மாறுதாங்க. இப்படிப்பட்ட அநேக அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வருது. ஆனால் நான் 3 ஈவெண்ட்ஸ் பைபிள்னு சொல்கிறேன். முதல் ஈவெண்ட் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிந்த பகுதி. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை எடுங்க, 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்கே 55 வாசிக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட். கட்டாயம் வரும். ஆனால் எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும், யாருக்கு அது வெளிப்படுத்தவே இல்லை. சுவாமிக்கு தெரியும் தான் மரிப்பது. எசேக்கியா ராஜாவுக்கு தெரியும். ஆனால் மேக்சிமம் மற்றவர்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பே. நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள். எப்போது இயேசு சுவாமி நம்மளை கூப்பிடுவாருன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் 49 வருஷம் ட்ராவல் பண்ணனால நான் என்னுடைய ட்ராவல் ஆரம்பித்த போது என்னுடைய விலாச அட்டையை எடுத்து சட்டையில் மாற்றுவேன். ஏன் தெரியுமா? திடீர்னு கூப்பிட்டுட்டாருன்னு வைங்க, வீட்டுக்காவது என்ன வரும்? இப்போமே ஆனால் எழுத ஆரம்பிக்கிறீங்க. எழுதலைன்னா ஆராதனை முடிஞ்ச பிறகு எழுதி வைங்க. ஏன்னா எப்போ இயேசு சுவாமி நம்மளை அவருடைய வீட்டுக்கு கூப்பிடுவார் யாருக்கோ தெரியாது. ஆனால் அதற்கு ஆயத்தப்படும். மரணம் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட். 2வது ஈவென்ட் இருக்கிறது, வருகை. வருகை அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட். அதை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று ராப்சர், இன்னொன்று வெளிப்படையான வருகை. எடுங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை எடுங்க, 4ஆம் அதிகாரத்தில். 4ஆம் அதிகாரத்தில் அங்கே 17 வரை, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு எடுத்து கொள்ளப்பட்டு. 1 தெசலோனிக்கேயர் 4:17 ராப்சர்.
அப்போ ராப்சர் எதுக்கு வருதுன்னா ஃபார் எ சர்ச், சபையை எடுத்துக்கொள்ள வரும். ஆனால் வெளிப்படையான வருகை எப்போ வரும்? வெளிப்படுத்த 1:7 குத்தினவர்கள் யாவரும் அவரை என்ன செய்வார்கள்? அது எப்போ வரும்னா வித் ஜீசஸ் வித் சபையோடு உலகத்தை சந்திக்க வருவார். இந்த 2 சம்பவமும் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. சில நாள் குறிப்பாங்க, சில கிழமையை குறிப்பாங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியாது. என்னைக்கு நாளையும் கிழமையும் குறிக்கிறார்களோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுடுங்க, அவர்கள் கல்ட், அவங்க ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். பைபிளில் இது ஒரு பெரிய மறைபொருள். எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பைபிளில் ஆண்டோடைய வருகைக்கு ஒன்று செய்யணும்னு போட்டிருக்கு. உலகமெங்கும் எல்லா ஜாதிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் போது தான் என்ன வரும்? வருகை வரும். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவுடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது தான் வருகை வரும். சிலர் இதுக்காகவே ஆண்டவுடைய வருகை தள்ளணுங்கிறதுக்காகவே நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்காங்க. நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங்கு நான் பேச போகிறேன். ஒரு 3 days மீட்டிங். பஸ்ஸில் ஏறி ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிடுவேன். எவ்வளோ வயசானாலும் சின்ன பிள்ளை போல் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். பார்க்கும்போது ஒரு வீட்டில் பெரிய சுவரில் ஒரு வாக்கியம் எழுத போட்டிருக்கு பெயிண்டில். இயேசுவே சீக்கிரமாய் வாரும், எங்களை பாடாய்படுத்துகிற கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு போய்விடும், நாங்கள் நிம்மதியாயிருப்போம். நமக்கு கூட வருகை குறித்து நம்பிக்கை இல்லை. யாருக்கு இருக்கு? அடுத்த மதத்தினருக்கு இயேசுவே சீக்கிரமாய் வாரும், எங்களை பாடாப்படுத்தி பாட்டு பாடி நற்செய்தி அறிவித்து கூட்டங்கள் நடத்த இவங்களை கூட்டிகிட்டு போயிடும், நாங்களாவது நிம்மதியாய். அப்போ அன்எக்ஸ்பெக்ட் ஈவன் ஒன்று, டெத்து, ராப்சர், வெளிப்படையானவர். கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியை சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இன்று முதல் அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங் வரப்போகுது. அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் வசனத்தில்னு சொல்கிறேன், வரப்போகுது. நமக்கு மாத்திரம், சபைக்கு வரப்போகுது, நம்ம பிள்ளைகளுக்கு வரப்போகுது. நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் எழுந்திருப்போம். நல்ல கண்ணை மூடுங்க, 2 கைகளை விரித்து ஜெபிங்க. யாரும் கையை கட்டக்கூடாது, சேரில் கை வைக்கக்கூடாது. நல்ல தலைக்கு மேலே 2 கைகளை விரித்து. யுத்தத்துக்கு போகிறவன் சரணடையும் போது 2 கைகளை உயர்த்தி சரணடைவான். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தாவே நீர் எங்களுக்காக கைகளை உயர்த்திடு. ஆண்டவர் கைகளை உயர்த்தும் போது நானும் நீங்களை எம்மாத்திரம் ஐயா. நல்ல கண்ணை மூடுங்க, 2 கைகளை உயர்த்துங்க, நல்ல வாயை திறந்து ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவர் தெளிவாய் இந்த சாதாரண ஊழியக்காரன் மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார். மகனே மகளே என்று அவன் நம்மோடு அன்போடு அழைக்கிறார். நீ எதிர்பார்த்த நன்மை மாத்திரமல்ல, எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உன் தலைமுறையை பார்க்கத்தக்கதாக எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தருவார். நீ எங்கெங்கெல்லாம் நீ போராடி கொண்டிருக்கிறாயோ அந்த போராடுகிற இடத்திலே உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல நாவுகளை திறந்து ஜெபிப்போமா? நல்ல ஜெபிப்போம். அநேகர் இருக்கிறோம், ஜெபிப்பதற்கு நம்ம சபையில் தடை கிடையாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதம் எது என்று உங்களுக்கு தெரியலாம், சொல்லி ஜெபிங்க. முதலாவது ஃபேவர், தயவு. இந்த தயவுல எல்லா ஆசீர்வாதமும் வந்துவிடும். அன்னாளுக்கு தயவு கொடுத்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். தாவீதுக்கு தயவை கொடுத்தார், ராஜாவாய் மாறினார். சாலமோனுக்கு தயவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், இல்லையா? பவுலுக்கு தயவு கொடுத்தார், நற்செய்தி அறிவிக்கிற பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரே, யோசேப்புக்கு தயவு கொடுத்தார், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம். தானியேலுக்கு தயவை கொடுத்தார், அவன் ராஜாவுக்கு அடுத்த 3 பிரதானியில் ஒருவனானான். ஆண்டவரே, எதிர்பாராத ஆவியின் நிறைவை எனக்கு தாரும். எத்தனையோ ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேன், அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும், வரங்களை தாரும், கிருபையை தாரும் சொல்லி ஜெபிப்போமா? 3வது எதிர்பாராத ரிவார்டு.
இங்கேயும் கிடைக்கலாம், இங்கே கிடைக்கவில்லை என்றால் நித்தியத்திலே கிடைக்கும். எதிர்பாராத கமாண்ட்மெண்ட், ஸ்டாப் praying. அசுத்தங்களையும் வீழ்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு ஜெபம் என்கிற முகமுடியை போடக்கூடாது. ஆண்டவரே என் ஆகானை அப்புறப்படுத்தி விட்டு ஜெபிக்க பலந்தார். இரண்டாவதாக, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஸ்டாப் கவுன்சிலிங். எத்தனையோ பேருக்கு நன்கணக்கிலே சொல்லுகிறேன், ஆனால் என்னாலே ஒரு வினாடி யார் சொல்கிற புத்திமதியை கேட்க முடியவில்லை. என்னை மன்னியும். தேவையானவளுக்கு தேவையான நேரத்திலே சொல்ல பலந்தார். மூன்றாவது, ஸ்டாப் ஈட்டிங். வேலை செய்யக்கூடிய உறுதி எனக்கு தார். சோம்பலாய் படுத்து உறங்காதபடி தாளந்துகள், வரங்கள், வாய்ப்புகளை பயன்படுத்த உதவி செய்யும். எதிர்பாராத ஈவென்ட்ஸ், மரணம் என்றைக்கு எனக்கு உங்களுக்கு வரலாம். ரகசிய வருகை என்றைக்கும் வரலாம். வெளிப்படையான வருகை வரலாம். நாம் யாவரும் கைகளை கீழே போட்டு விடலாம். அமைதியாய் ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தருவேன் என்று எரேமியா மூலமாய் சொன்னார். இன்றைக்கு அந்த திருமறையை வைத்து நான் சொல்கிறேன், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். யாரும் கண்ணை திறக்க கூடாது. ஒரே ஒரு கேள்வி, ஐயா இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசினார், இந்த எதிர்பாராத ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்படைப்புக்கு அடையாளமாக என் வலது கரத்தை உயர்த்துகிறேன். தைரியமாக வலது கரத்தை உயர்த்தலாம். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் உயர்த்துறதுனால இன்னொருவர் அர்ப்பணிக்க தடையாய் மாறிவிடக்கூடாது. தைரியமாய் வலது கரத்தை தலைக்கு மேலாய் தைரியமாக உயர்த்தி காண்பீங்க. வெக்கப்படாதங்க. நானும் என் கைகளை உயர்த்தி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு எதிர்பாராத ஆசீர்வாதம் தேவை. தைரியமாக கைகளை உயர்த்து. ஒரே ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது என்னவென்று சொன்னால், அப்படி கைகளை உயர்த்தி நான் நிற்கிற அந்த பிரசங்க மேடைக்கு முன்னால் இடத்துக்கு வாருங்கள். ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து ஆண்டவர் கரத்திலே கொடுத்து முடிக்க போகிறேன். தைரியமாக வாருங்கள். கைகளை உயர்த்தினவர்கள் நின்று மறுதலிக்க வேண்டாம். தைரியமாக முன்னால் வாருங்கள். நீங்கள் முன்னால் வர்றதுனால பாவி என்று பொருள் அல்ல. உங்களுடைய பிரதிஷ்டையை புதுப்பி. கொஞ்சம் முன்னால் வாங்க, பின்னால் வரவங்களுக்கு இடம் கொடுக்க. சீக்கிரமாக நேரம் ஆகிறது. பின்னால் வரக்கு இடம் கொடுக்கத்தக்கதாய் முன்னால் வரும். கொஞ்சம் ஒரு அடி முன்னால் வைங்க. வந்தவங்க எல்லாம் 2 கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே வாங்க, இன்னும் வர்றவங்க முன்னால் வாங்க, இன்னும் இடம் இருக்கிறது. உங்கள் தலையில் கை வைத்து நான் ஜெபிக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களை அப்படி ஆண்டவர் கையில் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் தான் உங்களை படைத்தார். ஆண்டவர் தான் உங்களை படிக்க வைத்தார். ஆண்டவர் தான் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆண்டவர் தான் இந்த சபையிலே உங்களை இணைத்தார். ஆண்டவர் தான் இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு வாய்ப்பை தந்தார். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் என் மனதிலே தந்த செய்தியை அவர்கள் மத்தியிலே சொன்னேன். அந்த செய்தியின் அடிப்படையிலே அவர்கள் இழுக்கப்பட்டு உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை அலங்கரித்து அனுப்பும். அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடும். அன்எக்ஸ்பெக்டட் கமாண்ட்மெண்ட்டை சிந்திக்க பலந்தாரும். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்க்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு தேவ பயத்தை தார். எங்கள் சபையிலே தேவ ஆவியை ஊற்றும், தேவ அபிஷேகத்தை ஊற்றும் ஒரு பெரிய அனல் எங்கள் சபையிலே வரட்டும் ஐயா. எங்கள் சபை விரிவாக்கம் அடைகிறதையும் வளருகிறதையும் பார்க்க எனக்கு ஆயுசை கொடும். எங்கள் போதகருக்கு, சபை தலைவர்களுக்கு நல்ல தீர்க்காயுசையும் பலத்தையும் தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள்.